இதுல என்னன்னா இவங்களுக்கு தெரியல மக்களுக்கு இவிஎம் மிஷினை தவறா பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு அப்படியே பேசிட்டு ஒன்னே ஒண்ணுதான் அந்த பட்டனை போய் விசில் சின்னத்தை பார்த்து பச்சக்கு 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 எத்தனை பச்சக்கு 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 ஒரு தடவை தான் அழுத்தணும். அதை சும்மா அழுத்தினா செல்லாத விட்டா போயிருந்து திட்டுவான். மிஷின் ரிப்பேர் ஆகி போயிடும். வேற மிஷினை மாற்ற முடியாது. உனக்காக திரும்ப அந்த பூத்துல வந்து 1 மணி வரைக்கும் நின்று இருக்க முடியாது. அதுலயே அந்த இடத்துல மட்டும் மறுவாக்கு பத்தி வைக்க முடியாது. கிறுக்குத்தனமா பேசி ஏதாவது செஞ்சு விட்டு போயிடாங்க. ஏற்கனவே இவிஎம் மிஷினை கண்டுபிடித்த நானே அதை தடை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணல. இங்க எதுக்குடா இந்தியா யூஸ் பண்ணுதுன்னு நம்ம கோவத்துல இருக்கோம் அதை பயன்படுத்துறதுக்கு. இவங்க எதுனே தெரியாம பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அழுத்தணுமா. எத்தனை பச்சக்கு 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 வடிவில் காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு முறை அழுத்தினாலே போதும். அதுல உனக்கு எந்த சின்ன விருப்பம் இருக்கோ அந்த சின்னத்துல போய் ஒரு முறை அழுத்திட்டு அந்த விபேட்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வருதான்னு பார்த்தாலே போதும். ஒரு அடிப்படை நாகரிகம் தெரியாது, அரசியல் கட்டமைப்பு தெரியாது, ஒரு பூத்துல எப்படி உட்காரணும் தெரியாது, எப்படி வேலைச்சுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஹீரோ அப்படின்னா போடா ஜீரோ அப்படின்னு போனா துப்ப மாட்டானா. தயவு செய்து உணர்ந்துகிட்டு செயல்படுங்க விஷயவர்களே. திரும்ப திரும்ப எதையாவது பேசி நீங்களே உங்களோட தன்மையை காமெடி சாய்க்காதீங்க. எவ்வளவு பேர் திரை அந்த கடல்ல நடிச்சவங்க அவனு செத்து போற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் விஜய் உதவுனாருங்கிற பேர் இல்ல. தன் துறை சார்ந்தவனுக்கே உதவாத நீ தான் மக்களை காப்பாற்ற முடியா போற அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா.